விளையிற பூமியடா விவசாயத்தை பொறுப்பா கவனிச்சு சீரோமடா உண்மையா உழைக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து கூடுதடா. வணக்கம் நேயர்களே, பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் வேளாண் செய்திகளில் முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க பகுதியில் ஒருங்கிணைந்த பண்ணையம் அமைத்திருக்கும் திரு ரா கருப்பசாமி தரும் விளக்கம். சார், என்னுடைய பெயர் கருப்பசாமி. நான் தலைமை ஆசிரியராக இருந்து நான் பதவி ஓய்வு பெற்று தொடர்ந்து நான் விவசாயம் செய்து கொண்டு இருக்கின்றேன். நான் தற்பொழுது எல் 1 ஏக்கரும் கடலை 1 ஏக்கரும் சாகுபடி செய்து அதை அறுவடை செய்துள்ளேன். கடலையில் ஊடுபயிராக முருங்கை நட்டு அது சாகுபடி செய்து வருகின்றேன். இதற்கு இடையில் மாடுகள் வளர்த்து வருகின்றேன். ஒரு 4-5 மாடுகள் பால் நடைபெற்று கொண்டு வருகிறது. அந்த மாட்டு தீவனம் அதற்காக கோஎஃப்எஸ் 29 என்ற ரகத்தை பயிரிட்டு அதை மாட்டுக்கு பயிராக அறுத்து தீவனமாக கொடுத்து வருகின்றேன். அது மட்டுமல்லாமல் கோ3 கோ4 ஆகிய 2 பயிர்களும் சாகுபடி செய்து வந்தேன். தற்பொழுது கோ3 அதில் சுனை அதிகமாக இருப்பதால் அதை நீக்கிவிட்டு கோ4 என்ற ரகத்தை மட்டும் பயிர் செய்து வருகின்றேன். அந்த கோ4 ரகத்தை மாடு விரும்பி உண்ணுகின்றன. தற்பொழுது என்னுடைய தோட்டத்திலே ஒரு 250 தென்னை மரங்கள் இருக்கின்றன. அதையும் நான் பராமரித்து வருகின்றேன். அப்புறம் இடையில் வேலி மசால் போட்டு அதுவும் மாட்டு தீவனமாக கொடுத்து வருகின்றேன். மேற்கொண்டு மீன் வளர்ப்புக்காக 100 மீட்டர் சதுரத்தில் ஒரு குட்டை வெட்டி வைத்திருக்கின்றேன். மேலும் நான் ஒரு கிணற்று பாசன முறையில் மோட்டர் பம்ப் செட் வைத்து நான் விவசாயம் செய்து வருகின்றேன். எனக்கு போதுமான அளவுக்கு தண்ணீர் இருக்கின்ற காரணத்தினால் நான் இந்த அளவுக்கு ஓரளவு சிறிய அளவில் விவசாயம் செய்து வருகின்றேன். வேளாண் அறிவியல் மையத்தோடு அடிக்கடி நான் தொடர்பு கொண்டுள்ளேன். அனைத்து மீட்டிங்லையும் நான் கலந்துருக்குவேன். எல்லா பக்கமும் மாடு வளர்ப்பு அது இது என்ன புதிய ரகங்கள் என்னென்ன பண்ணுறாங்களோ போன வாரம் புரசம்பட்டியெல்லாம் கூட ஒரு பெரிய மீட்டிங் மெட்ராஸ்லேருந்து ஒருத்தர் வந்திருந்தார். அங்கெல்லாம் போய் கலந்துக்கிட்டு அவங்க சிலதெல்லாம் இது பண்ணாங்க. எல்லாத்துலேயும் கலந்துக்கிறேன். இப்போ நாங்கள் கொஞ்சம் பழைய காலத்துக்கு திரும்பக்கூடிய சூழ்நிலையில் நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, பழைய காலத்துக்கு சோளம் கம்பு கேழ்வரகுலாம் உங்களுக்கு இந்த மாதிரி அதிகப்படியான அளவில் செலவு கிடையாது. எப்பாவது லேபர் அதிகமாக தேவைப்படாது. நடவு சமயத்துலையும் கடைசியில் அறுவடை சமயத்தில் தான் தேவைப்படும். தாத்தா காலத்திலேருந்து எங்களுக்கு செம்மறியாடு வளர்ப்பு அதிகமாக இருந்துச்சு, மாடு நிறையா இருந்துச்சு. அதனால் இயற்கை உரத்தை நாங்கள் போட்டு விவசாயம் செஞ்சோம். ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. நான் இப்போ தான் அந்த முறையை நம்ம ஃபாலோ பண்ண. நீங்கள் சொல்கிற மாதிரி பரன்மேல் ஆடு வளர்ப்பு அல்லது செம்மறியாடுகள் வளர்ப்பு எல்லாம் இங்கே இருக்குது. செம்மறியாடுகள் வளர்க்கலான்னு ஆசை இருக்குது. பட் அதே சமயத்தில் ஆடு மேய்க்கல ஒரு சம்பளால் போடுறோம் அப்படின்னா அவங்க இடையில விட்டு ஓடி போயிடுறாங்க. நம்மளால் ஒன்றும் பண்ண முடிய மாட்டேங்குது. சாதாரணமாக நிலத்தை சமப்படுத்த நாம் கடைபிடிக்கும் முறைகள் கடினமானவை, அதிக நேரம் பிடிப்பவை, செலவும் அதிகமாகும். எனவே தற்போது விவசாயிகள் நவீன முறைகளை நாடி செல்கின்றனர். அந்த வகையில் வரும் நவீன கருவிதான் லேசர் மூலம் இயங்கும் நிலம் சமப்படுத்தும் கருவியாகும். நுண்ணிய கருவிகளை கொண்டு வயலை ஏறக்குறைய 2 சென்டிமீட்டருக்கு அதன் சராசரி சமன் இருக்கும் அளவுக்கு சமன்படுத்தும் இந்த கருவி அதிக குதிரை திறன் கொண்ட டிராக்டர் மற்றும் மண் நகர்த்தும் கருவிகளில் இணைத்து செயல்படுத்தப்படுகிறது. இதனை குறித்து மேலும் பல தகவல்களை விளக்குகிறார் தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டி வேளாண் அறிவியல் நிலையத்தின் பண்ணை மேலாளர் ரா பன்னீர்செல்வம் அவர்கள். நம்முடைய வேளாண்மைக்கு ஒரு புதிய வரவான லேசர் மூலம் இயங்கும் தானியங்கி நிலம் சமன்படுத்தும் கருவியை பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த கருவி பார்த்திங்கனாக்கா, நம்ம முதல்ல நமக்கு தலையாய பிரச்சனை இன்றைக்கி இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னாக்கா ஆள் பற்றாக்குறை. இந்த ஆள் பற்றாக்குறைக்கு பார்த்திங்கனாக்கா மிஷினை வச்சு நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ணுறோம். மிஷினை வச்சு யூஸ் பண்ணும்போது வயல்கள்லாம் பரப்புகள் பெருசாக இருக்கணும். ஆனால் இன்றைக்கி பரப்புகள் பெருசாக்கி நம்ம வேலை செய்யும்போது என்ன ஆகுதுனாக்கா நிலத்தை சமன்படுத்துறது ரொம்ப ஒரு பிரச்சனையான விஷயமா இருக்குது. இன்றைக்கி டிராக்டர் மூலம் தான் எல்லாம் செய்கிறோம். டிராக்டர் மூலமாக சமன்படுத்தும் போது நமக்கு சிக்கலாக இருக்குது. இந்த சிக்கலை போக்குறதுக்கு புதுசாக வந்திருக்கிற அந்த கருவி தான் லேசர் மூலம் சமன்படுத்தும் லேசர் லெவலர் லேண்ட் கைடர். இதை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நிலம் சமப்படுத்தும் போது ரொம்ப சுத்தமாக துல்லியமாக
இருக்கும். வீட்டில் தரப்போட்டால் எந்த அளவுக்கு நிலம் சமமாக இருக்குமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு க்ளீனாக உங்களுக்கு வயல் வந்து சமப்படுத்தி கொடுக்கும். அந்த மாதிரி சமப்படுத்தும் போது என்ன ஆகுதுனாக்கா உங்களுக்கு வயலில் தண்ணி வேஸ்ட் ஆகிறது, களம் முளைக்கிறது இதெல்லாம் குறைஞ்சி பயிரினோட எண்ணிக்கையை சரியாக பராமரித்து உங்களுக்கு நல்ல ஒரு விளைச்சல் கிடைக்கிறதுக்கு இது வாய்ப்பு அமையும். இந்த கருவியை வந்து நீங்கள் வரலில் மட்டும்தான் பயன்படும், சேத்துல பயன்படுத்த முடியாது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி புதிய நெல் சாகுபடியில் புதிய தொழில்நுட்பமான திருந்திய நெல் சாகுபடி முறைக்கு நிலத்தை துல்லியமாக சமப்படுத்துறது ரொம்ப அவசியம். அந்த வகையில் பார்க்க போனாக்கா நமக்கு சமப்படுத்துறதுக்கு முதல்ல இதை வச்சு வரலில் சமப்படுத்திட்டு பின்னாடி நம்ம சேத்துல ஓட்டி நம்ம வயலில் பயிர் நடவு செஞ்சுக்கலாம். இந்த கருவி வந்து இன்றைக்கி இயந்திரமயமாக்கலுக்கும் ஆள் தேவையை குறைச்சி நமக்கு நல்ல ஒரு மகசூலை கொடுக்கறதுக்கும் நல்ல ஒரு கருவியாக இது வந்து நமக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து லேசர் கதிரினோட பயன்பாடு வந்து இது வரைக்கும் மற்ற துறைகளில் தான் இருந்தது. நம்ம வேளாண்மை துறையில் அதுவும் வயல்வெளியில் விவசாய வயலுக்கு வந்திருக்கிறது இந்த கருவி மூலமாக தான் நமக்கு வந்திருக்கு. இந்த கருவியினோட விலை பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட 4 லட்ச ரூபா வருது. இதில் வந்து அரசாங்கத்தில் மானியம் உண்டு நமக்கு இந்த கருவி வாங்குறதுக்கு. இந்த இதை பயன்படுத்தி நம்ம வயலை வந்து நம்ம ரொம்ப தெளிவாக அழகாக சமன்படுத்தலாம். வித்தியாசம் பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய பரப்பாக இருந்தாலும் சரி இதில் வித்தியாசம் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ஒரு 2 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டருக்கு மேலே இருக்காது. மேடு பள்ளத்தினோட வித்தியாசம் பார்த்திங்கனாக்கா 2 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டருக்கு மேலே இருக்காது. இந்த லேசர் லெவலில் 2-3 பாகம் இருக்குது. முதல் பாகம்னாக்கா என்னன்னாக்கா லேசர் கதிர் வெளிவிடும் கருவி, அதாவது லேசர் டிரான்ஸ்மிட்டர். இந்த லேசர் டிரான்ஸ்மிட்டர் என்ன பண்ணுனாக்கா இது இப்போ இந்த சுவிட்ச் ஆன் பண்ணாக்கா உடனே இதில் உள்ளே வந்து லைட் வந்து டிரான்ஸ்மிட் ஆக ஆரம்பிக்கும். லேசர் கதிர் வந்து ஃபுல்லாக மேலே வந்து சுற்றிட்டு ஒரு டிவிடி டிஸ்க் வச்சாக்க எப்படி இருக்கும், நம்ம வயலுக்கு மேலே ஒரு தட்டு வச்சாக்க எப்படி இருக்கும், அதுபோல் உங்களுக்கு வந்து க்ளீனாக வந்து ஒரு மேலே வந்து ஒரு சமதள கிடைத்தட்ட இதை வந்து பரப்பிடும். அப்போ அந்த மட்டத்தை மேலே இருக்கிற மட்டத்தை வச்சுக்கிட்டு கீழே இருக்கக்கூடியது வந்து இயங்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னாக்கா இதனோட ரேடியஸ் பார்த்தீங்கன்னாக்கா 400 மீட்டர். இது வைக்கிற இடத்துலேருந்து சுற்றளவு 400 மீட்டருக்கு கவர் ஆகும். 400 மீட்டர் நீளமுள்ள பரப்பு வந்து நம்ம இதை ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதிலிருந்து எல்லா இடத்துக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த கருவி தான் முதல் ஆதாரம். இந்த இது ஒர்க் ஆகிறதுக்கு நம்ம லெவல் பிடிக்கிறதுக்கு மட்டம் கிடைமட்டம் பிடிக்கிறதுக்கு ஆதாரமாக இருக்கிறது இந்த கருவி தான். இதிலிருந்து வர கதிரை வச்சுக்கிட்டு தான் அதில் வந்து லேசர் டிரான்ஸ்மிட்டரில் இருந்து வர கதிரை வச்சுக்கிட்டு தான் ரிசீவர் வாங்கி அந்த மற்ற பாகங்களுக்கு எல்லாத்துக்கும் எவ்வளோ ஒயர் இருக்குது எவ்வளோ மட்டம் இருக்குங்கிறத இது பண்ணுவோம். இதிலிருந்து வரக்கூடிய கதிரை வந்து ஃபஸ்ட்டு செட் பண்ணிவிட்டு வயலினோட ஒரு ஓரத்தில் நம்ம ஏதோ ஒரு பக்கம் நம்ம செட் பண்ணிக்கலாம். இது வந்து உயரத்தை மேலே அங்கேயும் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இது இருக்குது. அதே போல் அதை ஆன் பண்ணி வச்சிட்டாக்கா இதிலிருந்து லைட் வந்தோன்னே அதுக்கப்புறம் வந்து நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது. முதல்லையே வந்து எவ்வளோ உயரம் வேணும் அப்படிங்கிறத நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டோம்னாக்கா அதுக்கப்புறம் வந்து இதை அட்ஜஸ்ட் பண்ணும்போதுனாக்கா ஆஃப் பண்ணிட்டு தான் திரும்ப அட்ஜஸ்ட் பண்ணணும். அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது. ஆஃப் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டோம்னாக்கா அந்த மட்டத்திலேயே நமக்கு வந்து மேலே வந்து ஒரு தகட்டை வந்து கிடைமட்டமான ஒரு பரப்பை வந்து நமக்கு உருவாக்கி கொடுத்துரும். அந்த உருவாக்கி கொடுத்துருக்க அந்த பரப்பை வச்சுக்கிட்டு ரிசீவர் இருக்குது. இந்த லேசர் கதிர் ஒளிப்படுற அந்த இதை வச்சுட்டு அதை சென்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு வந்து எந்த உயரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு ரிசீவர் இருக்குது. எந்த உயரத்தில் அந்த லேசர் சென்சாரில் படுதோ அதை வச்சுட்டு நம்ம நிலத்தினோட உயரத்தை வந்து ஃபஸ்ட்டு அளக்குறோம். இப்போது லேசர் டிரான்ஸ்மிட்டரை பற்றி பார்த்தோம். அந்த லேசர் டிரான்ஸ்மிட்டரை வச்சுக்கிட்டு நம்ம வயலை சமப்படுத்துறது இப்போ இப்படி அளவு எடுக்கணும். அதாவது வயலை லேசர் டிரான்ஸ்மிட்டர்லேருந்து கதிர் வெளியே வருது, அது மட்டம் கிடைச்சிருது. அந்த மட்டத்துக்கு நம்ம வயலில் எவ்வளோ வயல் மேடு பள்ளம் இருக்குது அப்படின்னு அளக்கிறதுக்கு பயன்படுத்துகிற கருவி தான் இந்த கருவி. இதில் இதுக்கு பேர் தான் ரிசீவர். இதில் லேசர் கருவி பட்டோன்னா இது வந்து அதை சென்ஸ் பண்ணி கொடுக்கும். இதை நம்ம என்ன செய்யணுனாக்க இதை சென்ஸ் பண்ணுறதுக்கு அந்த ஹைட் எவ்வளோ இருக்குது, அந்த மட்டம் நம்ம மேலே கிடைமட்டம் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த கிடைமட்டத்துக்கு இதை உயர்த்தணும். உயர்த்தும் போது என்ன ஆகும் பாருங்கப்பா, அப்படியே மேலே கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்துறேன். உயர்த்தும் போது உங்களுக்கு சத்தம் வருது பாருங்கள். இந்த சத்தத்தை வச்சுட்டு இது கண்டினியூஸாக அந்த பீப் வரும்போது இப்போ இப்படி வேகமாக பீப் வந்ததுனாக்கா மேலே இருக்குன்னு அர்த்தம். இப்படி மெதுவாக பீப் வந்ததுனாக்கா மட்டத்துக்கு கீழே இருக்குன்னு அர்த்தம். இது போல் கண்டினியூஸாக சத்தம் வரும்போது என்னன்னாக்கா கிடைமட்டத்துக்கு வந்துருச்சு. இந்த அளவு தான் நமக்கு மட்டம். இப்போ வந்து நம்ம என்ன செய்யணுன்னாக்கா இந்த சத்தம் வந்தோடனே அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஸ்கேலில் அளவு எவ்வளோ இருக்குன்ட்டு அளக்கணும். இப்போ இது வரைக்கும் 1.1 மீட்டர், 1.2, 1.3, 1.4, 1.5, 1.6, 1.7, 1.8, 1.9, 1.10, 1.11, இது 1. இதில் 1, 2, 3, 4, 8 இருக்குது. அப்போ 1.18 மொத்த அளவு வந்து 2.18 மீட்டர் இது இப்போ இருக்கிற ஹைட்டு. இதே போல் வயலில் வந்து இந்த அளவு வந்து ஒரு 10 இடத்துல எடுக்கணும். வயல் எல்லா பகுதியிலையும் ஒரு 10 இடத்துல எடுக்கும்போது என்ன ஆகுதுனாக்கா உங்களுக்கு வயலினோட உயரம் எவ்வளோங்கிறது தெரிஞ்சிடும். இந்த 10 இடத்துல எடுத்த அளவுகளை சராசரியை வந்து
நம்ம பதிவு செஞ்சுக்கிறோம். அந்த பதிவு செஞ்ச அளவு வந்து நம்ம இப்போ டிராக்டரில் ஓடக்கூடிய அந்த லேசர் பக்கெட்டு அடுத்த பாகத்துக்கு இந்த அளவு வந்து கொண்டு போகிறோம். அப்போ தான் நமக்கு வந்து வயலில் வந்து சமப்படுத்த முடியும். இந்த அளவு வந்து எப்படி கொண்டு போகிறதுன்னு அடுத்து பார்ப்போம். அடுத்து இருக்கக்கூடிய சிஸ்டம் பார்த்தீங்கன்னாக்கா கண்ட்ரோல் பேனல். இந்த கண்ட்ரோல் பேனல் தான் மொத்த யூனிட்டையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணுறது. இந்த கண்ட்ரோல் பேனலில் நம்ம அங்கேருந்து லேசர் டிரான்ஸ்மிட்டர்லேருந்து எவ்வளோ இது வருது, அந்த மேடு பள்ளம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற நம்ம அந்த பக்கெட்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னாக்கா அதை வச்சுட்டு இது ஆட்டோமேட்டிக்காக இதை பண்ணோம். இதை வச்சு தான் நம்ம அந்த உயரத்தினோட மட்டத்தையும் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஆன் ஆஃப் சுவிட்சு. இதை ஆன் ஆஃப் பண்ணாக்கா நமக்கு வந்து இதாகும். இந்த லைட்ஸ் வந்து எரிய ஆரம்பிக்கும். இதில் வந்து லைட்ஸ் இருக்குது. இதை வச்சு தான் நம்ம வந்து மட்டம் எவ்வளோ இருக்குங்கிறதையும் இது பண்ணிக்கிறோம். அடுத்து இது பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்கில் ஒர்க் பண்ணுறதா இல்லை மேனுவலாக நம்மளாம் வந்து கை மூலமாக ஒர்க் பண்ணுறதான்ட்டு இது வந்து பக்கெட்டை வந்து பின்னாடி மேடு பள்ளம் வைத்துற மாதிரி எப்படி நம்ம ஹைட்ராலிக்கில் கையில் தூக்குவோமோ அதுபோல் இதை மேலங்கிலையும் தூக்குறதுக்கான அமைப்பு. இந்த அமைப்பு இதிலிருந்து வர இந்த இது சிக்னலை வச்சுக்கிட்டு இது வந்து ஹைட்ராலிக் யூனிட்டை கண்ட்ரோல் பண்ண கண்ட்ரோல் பேனல். இந்த கண்ட்ரோல் பேனலில் தான் வந்து உயர்த்துறதும் இறக்குறதுக்கும் எல்லா வேலையும் செய்கிறது இந்த கண்ட்ரோல் பேனல். இதுதான் ரொம்ப அடுத்த முக்கியமான பகுதி. இப்போ நம்ம அங்கே அளந்த அளவீடுகளை வச்சுட்டு சராசரி அளவை நம்ம வந்து இப்போ எப்படி இந்த பக்கெட்டுக்கு அதாவது லேசர் லெவலருக்கு எப்படி கொடுக்குறதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த லேசர் லெவலர் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வழக்கமாக இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னாக்கா டிராக்டர் மேலே ஏறிச்சுன்னா மேலே ஏறும், கீழே இறங்கினா இறங்கும். ஆனால் இந்த லேசர் லெவலர் பார்த்தீங்கன்னா தனி யூனிட்டு. இந்த யூனிட் வந்து நமக்கும் டிராக்டருக்கும் அட்டாச்மெண்ட்டாக இருக்காது. அதே போல் இந்த இது ஆப்ரேட் ஆகிறது பார்த்தீங்கன்னாக்கா பின்னாடி டயர் இருக்குது. அந்த டயர் ஹைட்ராலிக் வந்து அதோட அட்டாச் ஆகிருக்கு. இந்த பக்கெட் தூக்குறது எல்லாமே அதில் தான் இருக்குது. அதே போல் இந்த ஹைட்டை வந்து மெஷர் பண்ணி கொடுக்குறதுக்கான ரிசீவர் மேலே இருக்குது. இந்த ரிசீவர் பார்த்தீங்கன்னா இந்த பக்கெட்டை எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல இருக்கும்போது என்னன்னாக்கா இந்த பக்கெட்டை கீழே இறங்கிச்சுனாக்கா அதுவும் கீழே இறங்கும், மேலே இருந்துச்சுன்னா அதுவும் மேலே இறங்கும். அதனால் நமக்கு வந்து ரொம்ப துல்லியமான சமதள பரப்பு கிடைக்கும். இப்போ இதை வந்து இந்த நம்ம அங்கே அளந்த நிலத்தினோட உயரத்தை வந்து நம்ம எப்படி இது பண்ணுறதுங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பக்கெட்டினோட அடிமட்டம் தான் வந்து நமக்கு அளவு. அந்த அளவுக்கு வந்து இப்போ நம்ம வந்து அங்கே எடுத்த சராசரி அளவை அந்த பக்கெட்டினோட அடிமட்டத்துக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னா நமக்கு வந்து அங்கே கிடைச்சது வந்து 2.1 மீட்டர் 2.11 மீட்டர். இப்போ அந்த உயரத்தை வந்து நம்ம இப்போ இந்த பக்கெட்டில் வச்சு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.